கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சகரியா 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு தேவ குணம் இருக்குதோ இல்லையோ, சாத்தானுடைய குணம் இருக்குது. சாத்தானுடைய குணம், சாத்தான் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று, அவன் குறை சொல்லுகிறவன் என்று எழுதியிருக்கு. சகரியா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது அந்த அழுக்க பத்தியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஓ, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. நீ யாரையாவது பத்தி குறை சொல்றனா உனக்குள்ளாடி சாத்தானுடைய குணம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து அவன் முதல்ல குறை சொல்லுவான், 2வது குற்றப்படுத்துவான். யோபு 1வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதுல எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க அவன் வகை தேடுகிறான். குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ குற்றம் சொல்லுகிறவனும் குறை சொல்றவனையும் பிசாசுனுடைய குணம் இருக்கு. தேவ பிள்ளைகளே, சாத்தான் என்ற அர்த்தமே அதுதான், குறை சொல்றதும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதும். அன்னைக்கு அந்த தானியேலை எப்படியாவது ஒரு காரியத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க நினைச்சாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம் கூட உண்மை இல்லாததுனால அவன் மேல எந்த குற்றத்தையும் அவங்களால சுமத்த முடியல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீங்க தேவ குணத்துல வளரணுமா பிசாசுனுடைய குணத்துல வரணுமா பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்ட நீ யார்? தேவனே அவனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார்னு ரோமர் 8 எழுதி இருக்குல்ல. தேவனே நீதிமான் ஆக்குனதுக்கு அப்புறம் அவன் பேச்சு சரியில்லை, அவன் நட சரியில்லை, அவன் பார்வை சரியில்லைன்னு ஒரே குறைய சொல்லிக்கிட்டு குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டிருந்தால், ஓ, அது ஒரு பொல்லாத குணம், அது பிசாசோட குணம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான்னு பைபிள்ல இருக்கு. அன்போ சகல பாவங்களையும் மூடுன்னு எழுதியிருக்கு. அப்போ பிசாசுனுடைய குணம் இருக்கிறவனால மட்டும்தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி இருந்திருக்கலாம், இது இப்படி இருந்திருக்கலான்னு குறை சொல்றவனுக்குள்ளேயும் பிசாசு இருக்கு. ஸோ அதனால இந்த குணத்துல வளராமல் நல்லதை பேசுங்க, நல்ல காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் உடைச்சி சாட்சியாக இந்த பிள்ளைகளை நிறுத்தும். உம்முடைய குணத்துல வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.